ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்னோடய சேனல் இயற்கை நிலவரசி ராணி. இதாங்க என்னோடய கிச்சன். இன்றைக்கி சமையல் வீடியோ போடலான்னு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இதாங்க என்னோடய கிச்சன். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான், அதாவது எதையுமே ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதில்ல. இதான் மளிகை ஜாமான் டப்பா. ஃப்ரிட்ஜில் பாருங்கள் ஒன்றுமே இருக்காது. வெறும் மாவு பாக்கெட்டு, தயிர் பாக்கெட்டு, 2 பப்பாயா, ஸ்வீட் கார்ன், இவ்வளோ தான் இருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதில்ல. அப்பப்போ 2 நாளைக்கு ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணிக்கிறோம். ஃப்ரிட்ஜில் அவ்வளோவா வச்சு நாங்கள் எதையும் யூஸ் பண்ணுறதில்ல. ஏதாவது ரொம்ப சமைச்சல் போக மிச்சம் வெஜிடபிள்ஸ் இருந்தால் அதை மட்டும் வைக்கிறது. இதான் இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறோம். கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். பக்கத்தில் புளி ஊற போட்டிருக்கோம். அது பாருங்கள். கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இந்த லெமன் எதுக்குன்னா நம்ம மீன் பொரிக்கிறோம் இல்லையா, அதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கோங்களா. மீன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி, இது பாறை மீனுங்க, நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம சமையல் ஆரம்பிக்கலாம். புளி நல்லா கரைச்சி வச்சாச்சு. நம்ம எப்பயுமே மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வாங்க மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நல்ல மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கூட சேர்த்துக்கிறணும். மற்ற குழம்புக்கு மாதிரி கம்மியாக ஊற்றக்கூடாது. இது கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். வெந்தயம் புளிக்குழம்புனாலே வெந்தயம் கண்டிப்பாக போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கடுகு போடணும். அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதை போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கணும். கொஞ்சம் எண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லா மணமாகவும் இருக்கும், குழம்பு நல்லா கெட்டியாக கிடைக்கும். அதுக்கு தான் நல்லா போட்டு கிண்டிக்கோங்க. நல்ல ஸ்மெல்லு நல்லா வரும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை அப்படியே அதில் போட்டு நம்ம வணக்கிக்கலாம். நல்லா வணக்கி இதுவும் கொஞ்சம் பொன்னிறமாக வரணும். நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வதங்கி முடிக்கவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அடுத்து தக்காளியை போடணும். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ உள்ள தக்காளிலாம் புளிப்பு இல்லை, அதனால் தாராளமாக 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ என்னென்னா, இப்போ வர தக்காளி சீக்கிரம் வதங்காது, அதனால் கொஞ்சமாக எடுத்து தூள் உப்பு நம்ம போட்டுக்கிறணும். அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வதக்கும். அதனால் கொஞ்சமாக தூள் உப்பு அதில் தூவி விட்டோம்னா கொஞ்சம் தக்காளி வெங்காயம்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். அதனால் தூள் உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வணக்கணும். நல்லா அந்த தக்காளி மசிகிற அளவுக்கு நம்ம வணக்கிக்கிறணும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்போ தான் கொஞ்சம், ஏன்னா இப்போ வர நாட்டு தக்காளி இல்லை, எல்லாமே ஹைப்ரிட் தக்காளி தான். அதனால் அது வணங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கு பிறகு கொஞ்சம் போல் கருவேப்பிலை ஃபஸ்ட்டு மற்ற குழம்பு மாதிரி இதுக்கு போடக்கூடாது, லாஸ்ட்டில் போட்டால் போதும். நல்லா வணங்கி கருவேப்பிலையும் போட்டு அது கொஞ்சம் நல்லா வணங்குற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கிறணும். பாருங்கள், இன்றைக்கி சண்டே, எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக நான்வெஜ் இருக்கும். அதுக்கு பிறகு நல்லா வணங்கின பிறகு நம்ம மீன் குழம்பு பொடி, நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க பொடி கொஞ்சம் போட்டுக்கணும். அவங்க ஒரு குடும்பத்தில் எத்தனை பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொடி சேர்த்துக்கோங்க. முதல்ல கொஞ்சமாக பொடி வச்சு தண்ணி ஊற்றி, கொஞ்சமாக தண்ணி, 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் வச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கிண்டணும். அதை பார்த்திங்களா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். நாங்கள் 2 நாளைக்கு சேர்த்து தான் குழம்பு வச்சுருக்கோம். மீன் குழம்புனா 2 நாளைக்கு சேர்த்து வச்சுருவோம். ஏன்னா பழைய குழம்புனா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இப்போ புளி கரைச்சி, இந்த புளி கருப்பு புளி. இது என்னென்னா, எல்லோரும் கடையில் வாங்கியிருப்பீங்க. நாங்கள் மரத்தில், எங்கள் ஊரில் எங்கள் அம்மா மரத்துலேருந்து விழுகும் இல்லையா புளி, வீட்டுக்கு முன்னாடி மரத்தில், அந்த புளியை எடுத்து அந்த கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே நாரோடு இருக்கும் அந்த புளி. கொஞ்சம் போட்டாலும் கொஞ்சம் கருப்பு கலரில் இருக்கும் புளி. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் மசால் பொடி சேர்த்துருக்கேன். ஏன்னா நாளைக்கு வரைக்கும் வேணும்னால மத்தியானம் நைட்டு தோசை சுட்டு அந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுக்குருவோம்.
மறுபடியும் காலையிலக்கு அந்த குழம்பு வேணுன்றதுனால நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு தேங்காய் கொஞ்சம் போல் தேங்காய் அரைச்சி வச்சதையும் அது நல்லா கொதித்த பிறகு ஊற்றணும். பாருங்கள், நான் தேங்காய் ஊற்றிட்டே இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கணும். இன்னொரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். பாருங்கள், நல்லா தேங்காவே இது பண்ணி குழம்பு கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி இருக்கும். நேரம் ஆக ஆக குழம்பு வற்றிடும். இந்த பாருங்கள், மறுபடியும் கொதி வந்துருச்சா. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீனை எடுத்து அதில் ஒன்றா சுற்றி எல்லா சைடும் நம்ம போடணும். நம்ம இருக்கிற மீனெல்லாம் போட்டுட்ருக்கோம். இது பாறை மீனுங்க. கிலோ 200 சொல்லி 200 250 சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க பசங்க. மீனை ஃபுல்லாக போட்டாச்சு. பாருங்கள், அப்படி மீனை போட்டு ரொம்ப கிண்டி விடக்கூடாது. சும்மா லைட்டாக அந்த மீன் ஒன்று ஒட்டாதபடிக்கு லைட்டாக கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் விட்டுறணும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் குழம்பு கொதிக்குது, நல்லா கொதித்து வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். அப்போ குழம்பு மீன் போட்டு கொதிக்க ஆரம்பித்தவுடனே அடுப்பை ஃப்ளேமில் வந்து கொஞ்சமாக சின்ன ஃப்ளேமில் வச்சுருங்க. இல்லாட்டி ரொம்ப உடஞ்சிரும், மீனெல்லாம் உடஞ்சிரும். அதனால் சின்ன ஃப்ளேமை குறைச்சி நம்ம வச்சுருக்கோம். பாருங்கள், மீன் குழம்பும் ரெடி. இன்னும் கொஞ்சம் நேரம். அப்புறம் மீன் குழம்பு இறக்கும்போது நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நல்லெண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா மீனெல்லாம் உடையாது. இந்த பார்த்திங்களா, மேலே எண்ணெய் தெரியுதா? நல்லெண்ணெய் ஊற்றிடணும். கடைசி இறக்க போகிறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் ஊற்றி இது பண்ணால் சுவையான மீன் குழம்பு தயார். வச்சு 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். இதை விட இன்றைக்கி விட நாளைக்கு தான் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நைட்டு தோசை இட்லிக்கு வச்சு சாப்பிடுவோம். இப்போ இந்த மீன் குழம்பு தயாராகிடுச்சுங்களா, வாங்க சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், சாப்பாடு ரெடி. ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கோம். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுங்களா. அடுத்து மீன் பொரிக்கலாம். வரவங்களையும் பையன் பொரிக்க ஆரம்பிச்சிட்டான். பசி எல்லாருக்கும், அதனால் மீனை பொரிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த பக்கத்து அடுப்பில் குழம்பு இருக்குது பார்த்திங்களா, அது நல்லா மீனை க்ளீன் பண்ண மீனை நல்லா வெயிலில் காய வச்சு மசால் பொடி போட்டு காய வச்சு இப்போ பொரிச்ச மீனும் ரெடி. இந்த அடுத்த மீன் தான் போட போகிறோம். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் தாங்க, எல்லோரும் பழகிக்கலாம். எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நாங்கள் எப்படி செய்கிறோன்ற ஒரு மாடலுக்காக வீடியோ எடுத்திருக்கோம். இப்போ மீனும் குழம்பு ரெடி, சாதம் ரெடி, மீனும் பொரிச்சாச்சு, அடுப்பில் இருக்குது. அப்படியே நம்ம இறக்கி மீன் குழம்புக்கு நல்லெண்ணெங்க. இதுக்கு வந்து சன்ஃப்ளவர் ஆயிலுங்க. ஏன்னா இவ்வளோ நல்லெண்ணெய் இது பண்ண முடியாது நம்மளால். அதனால் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறோம். பார்த்திங்களா, மீன் பொரிச்ச மீனும் ரெடி. இப்போ தாராளமாக மதிய சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சண்டே ஹாப்பியாக. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.